கணேசா, என்னங்க, சந்திரா கிட்ட நான் பேசின விஷயத்த பவித்ரா கிட்ட சொல்லலான் இருக்கேன். நான் சொல்லட்டுமா இல்ல நீங்க சொல்றீங்களா? வித்யா, இந்த விஷயத்துல அனாவசியமா என்ன சேர்க்காத. உனக்காச்சு உன் மருமகளுக்காச்சு. ஏற்கனவே எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அங்கிள் காஃபி. நோ தேங்க்ஸ்மா. காலையில வாக்கிங் போறதுக்கு முன்னாடி நானே காஃபி போட்டு சாப்பிட்டுட்டேன். வரேன். ஓகே. ஆண்டி உங்களுக்கு? பவி, கொஞ்சம் உட்காருமா. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. பவி, இவ்வளவு நாளா நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. இனிமே அது தேவையில்லம்மா. இதுவரைக்கும் சந்திரா கிட்ட நீ சொல்றதா நான் சொல்றதான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து நேத்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். சந்திரா கிட்ட நீ தான் வாடகத்தாயா இருக்கணும்னு என் விருப்பத்தை சொல்லிட்டம்மா. அவசரப்பட்டுட்டீங்க ஆண்டி. என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி சந்திராக்காக்கு ஒன்றும் கல்யாணமே நடக்காம இருக்க போறது இல்ல. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையத்தான் போகுது. பவித்ரா, நீ என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, உங்களுக்கு ஜெகதீஷ் தெரியும்ல? அவர் சந்திராக்கா மேல உயிரிய வச்சிருக்காரு. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால தான் அக்கா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஜெகதீஷ் என்னடானா சந்திராக்கா கூட புருஷன் பொண்டாட்டிய மனசளவுல வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. அவங்க சந்தோஷமா வாழதான் போறாங்க. இந்த நேரத்துல சந்திராக்காவை வாடகத்தாய் ஆக்குற விஷயம் ஜெகதீஷ்க்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதனால்தான் நான் என்ன பண்றதுன்னே புரியாம இருந்தேன். இப்ப நீங்க அவசரப்பட்டு சந்திராக்கா கிட்டே கேட்டுட்டீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதே. நீயாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்ல ஆண்டி, யாரோட மனசையும் புண்படுத்தாம என்ன முடிவெடுக்கிறதுன்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க ஆசையும் பொய்யாக்க எனக்கு மனசு வரல. என்னம்மா பண்றது? எல்லாம் என் தலை விதி. எனக்கு பேர குழந்தையே கூடாதுன்னு கடவுள் எழுதியிருக்கான் போல இருக்கு. உன்னை நான் குத்தி காட்டுறதா நினைக்காத. என்னோட நிலைமையை நினைச்சு நானே நொந்துக்கிறேன். என்ன ஆண்டி நீங்க? நான் உங்களை என்னைக்காவது அப்படி நினைச்சிருக்கேனா? பவித்ரா, உன்னை எனக்கு நல்லா தெரியும். இத ஜீவாவோ ஜீவாவோட அப்பாவோ கேட்டா நான் உன்னை குத்தி காட்டுறதா நினைச்சுக்குவாங்க. ஆண்டி வருத்தப்படாதீங்க. நீங்க ஆசைப்படுற மாதிரியே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பேர குழந்தை கண்டிப்பா கிடைப்பான். அம்மா, காஃபி எப்ப கேட்ட? எனக்கு காலேஜ் டைம் ஆகுதுமா. தர முடியுமா தர முடியாதா? நான் என்ன வேலைக்காரியா நீ கேட்ட உடனே காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு? காலேஜுக்கு போடுற ட்ரெஸ்ஸா இது? உனக்கு காஃபி என்னன்னா நீ போட்டு குடிச்சிட்டு போ. அம்மா, இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டேன்? காஃபி தானே கேட்டேன். அதுக்கே இப்படி கத்துற? ஆமாண்டி, இந்த வீட்ல நான் எதை சொன்னாலும் உங்களுக்கு கத்துற மாதிரி தான் தெரியும். ஐயோ, நல்லா சொன்னா யாருக்கு பிடிக்குது? அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணே. அம்மா, உன் காஃபியும் வேண்டாம் டிஃபனும் வேண்டாம். நான் காலேஜ் கண்டிலே சாப்பிட்டுக்கிறேன். போதுமா? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் என் நேரம். அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குவாங்க. இதை கேட்கறதுக்கு இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லை. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஜானகி, என்னம்மா, என்ன நடந்தது? ஏன் இப்படி கோவமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குவாங்க. அதை கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. உனக்கு உரிமை இல்லைன்னு யார் சொன்னாங்க? அதுக்காக கோவப்படுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு? என்னங்க இது? உங்களால மட்டும் எப்படி இதெல்லாம் யதார்த்தமா எடுத்துக்க முடியுது? அந்த அம்மா எவ்வளவு பெரிய வார்த்தை கேட்டிருக்காங்க. பெத்தவங்க நாம இருக்கோம். நம்ம கிட்ட கூப்பிட்டு விஷயத்த சொன்னாங்களா? அவளை கூப்பிட்டு பேசிருக்காங்க. வாஸ்தவம் தான்மா, அது தப்பு தான். இருந்தாலும் பெத்தவங்களா இருந்தாலும் மத்தவங்களா இருந்தாலும் அவங்க எடுக்கிற முடிவுக்கும் நாம மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? இது பாருங்க, அவங்க நியாயமான முறையில கேட்டிருந்தாங்கன்னா மதிச்சிருக்கலாம். நான் ஒண்ணு அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியாதவில்லை. சந்திரா என்ன சுமை தாங்கியா? எல்லாரோட பிரச்சனையும் தலையில சுமக்கிறதுக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணு எப்படி கேட்டிருக்காங்க? அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இருக்காதுன்னு யார் சொன்னாங்க? நீ நினைக்கிறதும் தப்பு இல்ல. இருந்தாலும் நீங்க எதுவும் சொல்ல வேணாம். சந்திரா இதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். வாடகை தாயா அவ இருக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. இதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். நீங்க போய் சொல்லிட்டு வாங்க. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு நெஞ்சு எழுத்திருக்க கூடாது. இப்ப நீங்க போய் சொல்றீங்களா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? என்ன பொம்பளை அவ? ச்சே. செக்ஸ் குற்றங்களும் குற்றவாளிகளும் அதிகமாக நிரம்பி கிடக்கிறார்கள். அப்பா, ஆ, ஒரு நியூஸோட வந்திருக்கேன். நாம் படிக்கிற நியூஸை விட
நீ சொல்ல போற நியூஸ் பிரமாதமா இருந்தா ஜம்முன்னு சொல்லு. சோமநாதனோட பொண்ணு பவித்ரா ஆ, கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல ஆ, இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆ. அதனால ஜீவாவுக்கும் பவித்ராவுக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை ஜீவாவோட அம்மா தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆஹா. அதுக்கப்புறம் ஜீவாவோட அம்மா சீரியஸா இருக்கும்போது தன் புள்ளையோட விருப்பப்படியே பவித்ராவுக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. ஆ. இருந்தாலும் அந்த வீட்டில் குழந்தை இல்லாத குறை இருந்துட்டே இருந்துச்சு. அது இப்போ ரொம்ப பெருசா போச்சுப்பா. வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்க பவித்ரா சம்மதிச்சிட்டா. ஓஹோ. அதுக்கு அவங்க மாமியாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா செயற்கை முறையில குழந்தை பெத்துக்க சம்மதிச்ச பவித்ராவோட மாமியார் ஆ. அந்த குழந்தை பவித்ராவோட அக்கா சந்திரா மூலமா தான் பெத்துக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. ஆஹா. தன்னால தான் அக்காவோட வாழ்க்கை பாழா போகணுமா இல்ல தான் மாமியாரோட பேச்ச கேட்காம போகணுமான்னு பவித்ரா பயங்கர குழப்பத்துல இருக்காப்பா. சாபாஷ். தங்கச்சியோட குழந்தைக்கு சந்திரா தாயாவ போறா, கன்னித்தாயாவ போறா. கன்னித்தாய நாம கையெடுத்து கும்பிடுற கர்ப்பத்தாய ஆக்கிடுவோம். நான் எத்தனை கருவை உருவாக்கி இருக்கிறேன், எத்தனை கருவை கலைச்சிருக்கிறேன். இந்த சுந்தரேசனுடைய சுந்தர காண்டத்துல இது ஒரு தனி அத்தியாயம்டா. அது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அற்புதமா இருக்கும். நீ வேணா போ பாரு. இங்கிலீஷ் மேம் நடத்துனது உங்க யாருக்காவது புரிஞ்சுதாடி? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரியான ரொம்ப அவங்க கிளாஸை கவனிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லப்பா. ருத்ரா ஒரு நிமிஷம். என்ன ருத்ரா உங்ககிட்ட கொஞ்சம். இத பார், எப்ப நீ அந்த சுந்தரேச குடும்பத்தோட சேர்ந்துட்டியோ அப்பவே நீ எனக்கு எதிரி ஆயிட்ட. எந்த குடும்பத்தால நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ அந்த குடும்பத்தோட நீ உற வச்சுக்கிட்டு இருக்க. இனிமே என் வழி தனி, உன் வழி தனி. இனிமே என் கூட பேசுறதுக்கு நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். இதோ பார், நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அந்த சுந்தரேச குடும்பத்துல இருந்து வெளியே வரதுக்கு நீ முயற்சி பண்ணு. அதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. குட் மார்னிங் சார். நீங்க? நான் புதுசாக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். சந்திரா மேடம் இங்கே வேலைக்கு வச்சுருக்காங்க. குட் மார்னிங் சார். மார்னிங் ரவி. வாங்க சார். என்ன ஆஃபீஸில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. என்ன சார் சொல்றீங்க? வழக்கமாக வரப்பெல்லாம் பெரிய சாமி தான் நம்மளை வரவேற்பாரு. ஆமாம், கேட்டில் யாரோ புதுசாக இருக்காரு. நம்ம சந்திரா மேடம் புதுசாக ஒரு வாட்ச்மேன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் வந்த உடனே அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ண சொன்னாங்க. கெஸ்ட் ஹவுஸ் கூட ரெடி பண்ண சொன்னாங்க சார். உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சினேன். எனக்கு தெரியாது ரவி. இப்போல்லாம் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுதா என்ன? சரி, சந்திரா எங்க? உள்ளே இருக்காங்க சார். சரி, நீங்கள் போங்க. ஓகே சார். யார் நீங்க? லெண்டிங் லைப்ரரி மேடம். போன வாரத்து புக்ஸ் வாங்கிட்டு போக வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க.
சுமி, என்ன வீட்டு வேலை முடிஞ்சிச்சா என்ன? கூலா உட்காந்துருக்க? பாத்திரியா? அதனாலதான் இப்படி மூட வீட்டில் உட்காந்துருக்கியா? அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். தெரியுமா? அப்போ அண்ணனும் தம்பியும் திட்டம் போட்டு இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க, சுமித்ரா, அப்படிதானே? இங்க பார், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நமக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே ஜெகதீஷ் சந்திராவை விரும்பிட்டு இருந்திருக்கான். இந்த உண்மை சந்திராவுக்கு கூட தெரியும். ஆனா சந்திரா தான் ஜெகதீஷோட லவ்வை ஏத்துக்கவே இல்லை. இந்த விஷயத்த சொன்னா எங்க நம்ம கல்யாணம் தடைப்பட்டுருமோன்னு நினைச்சுதான் அவ இந்த விஷயத்த வெளியவே சொல்லல. இப்ப இந்த உண்மை தெரிஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தான். நீ தான் எப்படியாவது சந்திரா கிட்ட பேசி அவளை காம்ப்ரமைஸ் பண்ணி அவளை ஒத்துக்க வைக்கணும். பண்ணுவல்ல? மா, நான் இங்கதான் இருக்கேன். எப்படிமா இருக்க? இது காலையில வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ஓஹோ, சந்திராக்கா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சொன்னா எப்போ வர வேண்டிய செய்தி கொஞ்சம் லேட்டாக காதில் வந்து விழுந்தது. இல்லம்மா, நான் இதை வேணும்ன்ட்டு உன்கிட்ட இருந்து மறைக்கல. நான் எதுவும் கேட்கலையே, நீ இப்போ எதுக்காக வந்திருக்க அதை மட்டும் சொல்லு. என்னம்மா அப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? நான் என்ன தப்பு பண்ணினேன்? அம்மா தாயே, நீங்களாம் யாரும் எந்த தப்பு பண்ணலடி, நான் தான் தப்பு பண்ணேன். பெத்தவங்களோட பேச்சை கேட்காத பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கேன் பாரு, நான் தானே தப்பு பண்ணிருக்கேன். அம்மா, இது நானா எடுத்த முடிவு இல்லம்மா, என் மாமியார் எடுத்த முடிவு. ஓ மாமியார் எடுத்திருந்தாங்கன்னா அந்த சொல்ல நீ மதி, அதே வார்த்தையை நாங்க மதிக்கணும், நீ எதிர்பார்க்காத. என்னம்மா இப்படி பேசுற? ஏதோ சந்திராக்கோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நானே முடிவு பண்ண மாதிரி பேசுற. அவ வாழ்க்கைக்காக நீங்க யாரும் அக்கறைப்பட வேண்டாம். அவ இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் போதும், அவளை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. ஐயோ, அந்த வீட்டுல இருந்தா குழப்பத்திலே செத்துருவேணும்னு நினைச்சுதான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இங்க வந்தா நீ என்ன வார்த்தையாலே சாகடிக்கிற. என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? அப்படி இருக்கும்போது சந்திராவோட வாழ்க்கையை கெடுக்க நான் காரணமா இருப்பேனா? சொல்லு. ஜீவாவோட அம்மா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. சரி, அவங்க ஹார்ட் பேஷண்ட் ஆச்சே, அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு தான் இந்த மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டேன். ஆனா ஜெகதீஷ் எப்போ அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு, அப்போவே நான் இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். என்னது, ஜெகதீஷ் சந்திராவை கல்யாணம் பண்ணிக்க போறாரா? யார் சொன்னது? ஜெகதீஷே தான் இதை என்கிட்ட சொன்னாருமா. ஆரம்பத்துல இருந்து ஜெகதீஷ் அக்காவை விரும்பி இருக்காரு. அக்காக்கு இந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் குடும்ப லட்சியம் இருந்ததுனால அக்காக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஜெகதீஷ்க்கும் அக்காக்கும் கல்யாணம் நடக்கும்ன்றதே ஜெகதீஷ் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. இப்பதாண்டி எனக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. ஜெகதீஷ் சந்திராவை கல்யாணம் படிக்கிறாரு இல்லையோ, கல்யாணம் ஆகாத என் பொண்ணை தாயாக்கி பார்க்குற சக்தி இந்த தாய்க்கு இல்லை. அதை நீ நல்லா புரிஞ்சுக்க. அம்மா, என்னைக்காவது நான் விருப்பத்துக்கு எதிராக நடந்திருக்கேனா? இல்ல இல்ல, இனிமேலும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். இதை பாரு பவி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாம்மா இருக்கு. என்னம்மா? நம்ம கிராமத்து வீட்டில் இருக்க குமரப்பனோட குழந்தைய நீ ஏன் தத்தெடுத்துக்க கூடாது? குமரப்பாவோட குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லம்மா. ஆனா இதுக்கு என்னோட மாமியார் சம்மதிக்க மாட்டாங்களே. ஏ என்னம்மா, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல. இதுவே ஒரு அனாதை குழந்தையா இருந்தா அவங்க கிட்ட இருந்து சம்மதம் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இது ஒரு வேலைக்காரன் ஒரு குழந்தையா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. என்னமாம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. சந்திராக்கோட வாழ்க்கையில என்னால எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இந்த பிரச்சனையை நானே சமாளிச்சுக்கிறேன். ஹலோ ஜெகதீஷ் சார், என்ன பைக் மேல உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்கு போலியா? இல்லை ரவி. சார் ஏன் சார் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ரவி. சார் எங்கிட்ட எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவீங்களா? சொல்லுங்க சார். நேற்று நம்ம கம்பெனி மீட்டிங்கில் கம்பெனியோட வளர்ச்சிக்காக சந்திரா கிட்ட நான் ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன். என்ன ஐடியா? அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கண்ணாப்பண்ணான்னு திட்டாங்க. அவங்க திட்டுற அளவுக்கு அப்படி என்ன சார் பண்ணீங்க? அந்த சுந்தரேசன் இருக்கான்ல, அவனோட கம்பெனி லேபிள் எடுத்து நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸில் ஒட்டினா நம்ம கம்பெனி சேல்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன், அதை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு. சார் அது தப்புன்னு நினைக்கிறேன்.
இதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? அந்த சுந்தரேசன் என்னடான்னா 1008 குறுக்கு வேலை சம்பாதிச்சு பெரிய ஆளா இருக்கான். நான் ஒரு சின்ன தப்பு தானே செய்ய சொல்றேன் ரவி. சார் என்ன சொல்றீங்க? ஆனா இது நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்காக தானே. சார் இது சுந்தரேசனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? தெரிஞ்சா தானே, தெரியலன்னா டேய், நான் சொன்ன வேலையை கரெக்டா செய்வியா? நான் சொன்ன ஆளை அடையாளம் வணக்கம் ஐயா. கோவிந்து, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறியா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அடாடா அடாடாடா. டேய், உங்க அப்பன் ₹1 வியாபாரம் ஆரம்பிக்கும் போது ஒத்தாசையா இருந்தவன்டா. கைத்தாங்களா இருந்து கல் தூணா நின்னவன்டா இவன். என்னையா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அப்படி என்னங்க நான் பெருசா பண்ணிட்டேன்? இதெல்லாம் சொல்லும் கோவிந்து. அப்பத்தானே உன் பெருமை என்னன்னு இவனுங்களுக்கு தெரியும். பார்த்தேருங்க, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு காந்தி மட்டும்தான் காரணம்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. லட்சிய கனவுகளை மனசுல சுமந்துக்கிட்டு லட்சோப லட்சம் பேர் குத்துயிரும் கொலையுருமா செத்து இருக்கிறாங்க. அதுக்காக நான் காந்தியை குறை சொல்ல, அவங்களே நம்ம மதிக்கணும். இல்ல, எனக்காக நீ எவ்வளவு உழைச்சிருக்கிற, ஓடா தேஞ்சிருக்கிற, இதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியணும்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவ கம்பெனியில நீ வேலை பார்க்கறது எனக்காகத்தான் முக்கியமா இவங்க தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். நீ வா, நீ வா, உட்கார். இருக்கட்டும், சும்மா உட்காரு. ஆமா, இந்த சந்திரா மேல இருக்கிற மயக்கத்துல இந்த ஜெகதீஷ் ஏதோ உல்டா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, அது என்னன்னு உனக்கு தெரியுமா? ஐயா, அவங்க கம்பெனி பல்புல உங்க கம்பெனியோட லேபிளை ஒட்டி உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு அவர் திட்டம் போட்டிருக்காருயா. ஆஹா, காகித பூ மேல கருப்பு பூ முத்திரையா? வெரி குட். ஆமா, அந்த முத்திரை செய்யற கம்பெனி எங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? நான் அதை கண்டுபிடிக்கலான்னு தான் முயற்சி பண்றேன். அது தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட வந்து சொல்றியா? சாபாஷ், அதான் கரெக்ட். துண்ட தோள்ல போடு, இந்த இத கையில புடி, நேரா வீட்டுக்கு போய் பிரிச்சு பார், உன் இதயமே நின்னுடும். போ. வர்றேங்கய்யா. கண்டுபிடிச்சதும் சொல்லு. என்னப்பா வாட்ச்மேன் கிட்ட போய் முத்திரை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பிளானிங் என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. டேய், புகை ஒரு இடத்துல இருந்து வருதுன்னா நிஜமான நெருப்பு எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம். நிஜமான நெருப்பை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை ஊதி பத்த வைக்கிறதா இல்ல ஊத்தி அணைக்கிறதான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ ரூமுக்கு போய் எனக்கு ஊத்தி வை. சரிப்பா. முத்திரையா? பாப்பா சீக்கிரம் எடுத்துட்டு வா. பல்பு பார்த்து கொண்டு வந்து வை. மடம் கொண்டா கொண்டா. சீக்கிரம் எடுத்து கொண்டு போய் மேல ஏத்து, மேல ஏத்து. கொண்டு போங்க, வைங்க. பார்த்து வாங்குங்க. அது ஓரத்துல அடிக்காயோ. நல்லா பாத்து பாத்து சீக்கிரம். வாங்கப்பா. நல்லா நல்லா சீக்கிரம். அந்த பாக்ஸ் ஏத்துங்க. சரிங்க சார். வாங்கப்பா. பார்த்து வைப்பா. அது நல்லா எடுக்கு, வரிசையா எடுக்கு. கேப் விடாத. எதையும் முடியும் அப்படியே இருப்பா, அதை காட்டு. எடுத்து சீக்கிரம் லோடு ஏற்றணும்பா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் இருக்காரா?